சிம்மம். சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அஷ்டம சனி. அஷ்டம சனினா 8ஆம் இடத்துல சனி. ஒரு மனிதனுக்கு அதிகமான சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் 8 தான். எட்டாத சிகரங்களை எட்டக்கூடிய வைப்பதும் அது 8ஆம் இடம் தான். அதே மாரி சிரமங்களும், கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும், வருத்தங்களையும் அனுபவிக்கிறதும் அதே 8ஆம் இடம் தான். சிம்மம் 8ஆம் இடத்தில் சனி. நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்ட குடுத்துர்றேன். இப்படி சொல்றேனே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பெரிய லிஸ்ட் எதுக்கு குடுக்குறேன்னா, குறைஞ்சபட்சம் அந்த சிம்ம ராசிக்கு ஏன்னா இதில லக்னம் சம்மந்தப்பட்டிருக்கு, நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு, தசாபுத்தி சம்மந்தப்பட்டிருக்கு இருந்தாலும், குறைஞ்சபட்சம் ஒரு ராசிக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, தன்னுடைய மனநிலை தான் அந்த ராசி. தன்னுடைய உடல்நிலை, தன்னுடைய சூழ்நிலை தான் அந்த ராசி. அதுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி எப்படியாவது உங்கள வந்து தவறான முடிவு எடுக்க வைக்கும். எப்படியாவது உங்கள குழப்பும். என்னென்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணும். ஆல்ரெடி இப்ப கடகத்திலருந்து அது ஷிஃப்ட் ஆகுது. மீன்ஸ் கடகத்துக்கு அஷ்டம சனியிலருந்து இப்ப சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. சிம்மம் முதல் வேலை என்ன பண்ண போகுது சனி அப்படின்னா, இந்த வேலை விஷயம் தொழில், வேலை, வருமானம் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா, கவனமா முடிவுகள் எடுக்க கத்துக்கணும். திடீர்னு மாற்றம் அப்படின்னு வந்து நிக்கும். அத அக்செப்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அது சரியா? தவறா? அப்படியே ஒரு ஆசைய காட்டுற மாரி வரும். நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. திடீர்னு வந்து வெளிநாடு போலாம், அங்க போய் செட்டில் ஆயிடலாம்னு தோணும். ஏதாவது பெரிய லெவல்ல பணத்த இன்வெஸ்ட் பண்ணி, ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியாவது போயிடலாம்னு தோணும். இது 8ல் சனிய வச்சுக்கிட்டு, நீங்க வந்து அது முயற்சி எடுத்தீங்கன்னா, அது அது வந்து சக்சஸ் தருமா? இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுமா? அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸா தான் மாறும். அப்ப ஏதோ ஒரு வகையில அதுவும் வந்து சில பிரச்சனைகள குடுக்க ரெடி ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஆரோக்கியம். நீங்க நல்ல ஃபிட் அண்ட் ஃபைனா பக்கா ஒரு ஜிம் பாடி, இல்ல நீங்க ஒரு அத்லெட், இல்ல நீங்க ஒரு யோகா இதெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்றீங்கனாலும் கூட, 8ல் சனி வரும்போது, நீங்க செய்யக்கூடிய துறையிலேயே கூட உங்கள சோதனைய கொண்டு வரும். இதெல்லாம் வந்து பயப்படுத்துறதுக்காக கிடையாது. ஒரு விழிப்புணர்வா நீங்க எச்சரிக்கையா இருந்தா நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ ஹெல்த்த வந்து எவ்வளோ தூரம் உங்கள பாதுகாப்பா வச்சுக்க முடியுமோ பண்ணுங்க. குறிப்பா டூ வீலர்ல போறீங்கன்னா, கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா, சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது எங்க தவறி நீங்க நீங்க நினைப்பீங்க நான் பெர்ஃபெக்ட்டா டிரைவ் பண்றேன். எனக்கு நான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன். இண்டிகேட்டர் போட்டு தான் நான் லெஃப்ட் எடுப்பேன். இண்டிகேட்டர் போட்டு தான் ரைட் எடுப்பேன். என் டிரைவிங் வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் டிரைவிங் தான். ஸ்பீட் லிமிட்லாம் பெர்ஃபெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவேன். வண்டியும் கரெக்ட்டா சர்வீஸ்ல மெயின்டெயின் எல்லாமே நீங்க சொல்லலாம். டைம் அப்படி வந்திருக்கு. ஸோ 8ல சனி. எதிர்க்க வரவங்க, சைட்லேருந்து வரவங்க, பின்னாடிருந்து வரவங்க, அவங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க ஓகே. பட் மத்தவங்க கரெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் நேரம். அதனால வாகனத்தில போகும்போது, குறிப்பா டூ வீலர்ல போகும்போது, நீங்க ஹெல்மெட் கட்டாயம் அவசியமா போட்டு போங்க. முடிஞ்சா ஷூஸ் வந்து நல்ல ஷூஸ். ஏன்னா, ஒரு வேளை ஏதாவது நடந்தால் நடக்கக்கூடாது. நடந்தால் தவறி விழுந்தாலும் கூட உங்க கால் வந்து ஷூஸ் இருந்தா, நீங்க உங்கள சேஃப்கார்ட் பண்ணி புரொடெக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் அஷ்டம சனியில போன முறை நான் வந்து கடகத்துக்கு சொல்லும்போது, என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமா கேட்டுக்கிட்டாரு. "என்னெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் பாதுகாப்பா நான் வந்து பண்ணிக்கிறேன்." நீ கார்டு வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் வந்து கையில கிளவுஸு இதெல்லாம் பண்ணிட்டு சேஃபா விழுந்தார். பட் அடி வந்து பெருசா படாம தப்பிச்சுட்டார். சிம்மம் வாகனத்தில பிரயாணிக்கும்போது கவனமா இருப்பது மிக மிக நல்லது. கார் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா கூட ஸ்பீட் லிமிட், ரிவர்ஸ் போகும்போது ஏன்னா 8ன்னா என்ன? ரிவர்ஸ், டர்ன், ஒரு பெண்ட். அதே மாரி இந்த ட்ரக்கிங் போறது, பீச்ல குளிக்கிறது. ஏன்னா சனி வந்து மீனத்தில இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புன்னு பிளான் பண்றது, அப்புறம் லாங் ஜர்னி, சடனா வந்து அடிக்கடிக்கு ஒரு மாரி டிராவல் பண்ணியே இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டே வரலாம். அப்புறம் ஃபுட்டு. ஹெல்த்ல வந்து பர்ட்டிகுலரா சனியுடைய பார்வை செகண்ட் ஹவுஸ்ல விழும். சாப்பிடுற விஷயத்துல கவனமா இருந்தா, உங்க ஆரோக்கியத்த நல்லபடியா பார்த்துக்கலாம். புதுசா ஒண்ணு ட்ரை பண்றேன். நான் வந்து சடனா வெயிட்ட குறைக்கணுன்றதுக்காக வேற ஒரு இத ட்ரை பண்றேன். அத ட்ரை பண்றேன். வெயிட்ட கெயின் பண்றதுக்காக ஒண்ணு ட்ரை பண்ணேன். திடீர்னு ஜிம்முக்கு போய் நான் பயங்கரமா வெயிட் தூக்க போறேன். இந்த மாரி திடீர்னு ஒரு பிளான பண்ணாம, அதுக்குண்டான மாஸ்டர், அதுக்குண்டான கோச் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்களா செல்ஃபா ஒண்ணு பண்ண வேண்டாம். ஏன்னா, எங்க வந்து இது சோதிங்கன்னே தெரியாது.